എല്ലാവർക്കും നമസ്കാരം. എന്നെ ക്ഷമിക്കണം, മലയാളവും കുറച്ച് അറിയാം. Should I speak in English or Tamil, which is better? நான் எனக்கு இங்கிலீஷும் கொஞ்சம் தான் வரும், எனக்கு தமிழும் கொஞ்சம், தமிழில் பிறந்து வளர்ந்தனால எனக்கு தமிழ் கொஞ்சம் பெட்டராக தெரியும் எனக்கு இங்கிலீஷோட. அப்படி மேனேஜ் பண்ணுறேன், ரெண்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். இங்கே இன்னைக்கு வந்து நான் பேசுகிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. எதுக்குன்னா, எனக்கு நான் சின்னப்பத்திலிருந்து பார்த்து வளர்ந்தது மலையாளம் சினிமா, தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா, கன்னடா கொஞ்சம் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க படம்லாம் பார்த்து வளர்ந்தவன் நான். அப்புறம் ஹிந்தி ரொம்ப கம்மி தான், இப்போ தான் காலேஜ் போயிட்ட அப்புறம் தான் ஹிந்தியெல்லாம் பார்த்ததானா. வி ஆல் க்ரோ அப் ஆன் மலையாளம் சினிமா. ஒரு சீசனில் நான் நினச்சேன், எல்லாம் நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாம் மலையாளம் சினிமாவுக்கு தான் வரும், நம்ம சும்மா இந்த மாஸ் மசாலா மூவிஸ் எடுத்துகிட்டு இருக்கலான்ட்டு. இன்னைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் மெஜாரிட்டி தெரியாது. என்னன்னா, நான் வர்றது தெலுங்கு நாட்டில் இருந்து. அங்கே உங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது அங்கே ஆன்டிசிபேட்டடாக எல்லா படத்துக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நடிகனா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கிடையாது, ஜென்ரல் பப்ளிக்கா. இந்த ரீசெண்ட் டைம்ஸில் நான் சும்மா ஒரு 4 வருஷம் இருக்கேன் நினைக்கிறேன், நான் 4 or 5 years. யாரோ வந்து நீங்கள் என்ன மலையாளம் சினிமா பார்ப்பீங்களா? நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் படம் பார்த்தீங்களா? இல்லை பார்க்கல. இல்லை தெலுங்கில் டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வாட் அ ஃபெனாமினல் கான்செப்ட். அந்த தில் இருக்கிறது, தம் இருக்கிறது ஒன்லி மலையாள சினிமாத்தில் தான். அது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அது இன்னும் ட்ரூத்ஃபுல்லாக காட்டுறது அண்ட் ஆக்செப்ட் பண்ணுற ஆடியன்ஸு இருக்கிறது முதல்ல கேரளா. அதுக்கப்புறம் தான் மிச்ச ஊரில் எல்லாம் இருப்பாங்க. என் ஃபர்ஸ்ட் படம் நான் நடிகனா, நான் நடித்த ஃபர்ஸ்ட் படம், அந்த படம் பேர் வந்து விஷ்ணு. அந்த டைரக்டர் வந்து ஷாஜி கைலாஸ் சார். அவர் பண்ணுற ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம் கூட தான். எங்கள் அப்பாவுக்கு இருக்கிற மிகப்பெரியான ஹிட்ஸ் நிறைய மூவிஸ் லால் சாரோட ரீமேக்ஸ். ஸோ த association with Kerala film industry or the Kerala people are pretty deep for me. And in தெலுங்கு படத்தில் எங்கள் அப்பா இப்போத்துக்கு ஒரு 600 படம், க்ளோஸ் டு 600 மூவிஸ் நடிச்சிருக்காரு. அவர் ஹீரோவாக நடிச்சது ஒரு 150 படம் மேலே நடிச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் எவ்ரி மூவி அப்பா படத்தில் ஏசுதாஸ் சாரோட பாட்டு இருக்கும். அண்ட் அங்கே அப்பா படத்தில் ஏசுதாஸ் சார் பாட்டு இல்லைன்னா இட் வுட் ஹவ் பீன் எ ஹியூஜ் டிஸ்பாயிண்ட். தெலுங்கில் இருக்க மிகப்பெரியான ஹிட்ஸ் ஏசுதாஸ் சார்து அப்பா காம்பினேஷனில் தான். அது எனக்கு ரொம்ப பெருமை. நான் சின்னப்பத்துலேருந்து வந்துருந்தேன். ஒரு 13 வாட்டி ஐயப்பா கோயில் போயிருக்கேன், சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு. இந்த படத்துக்கு வரைச்ச நான் பேசணும்னு ரொம்ப நிறைய பேசணும், ஆனால் இதெல்லாம் நான் மேடையில் நான் திருப்பி நாங்கள்லாம் மார்ச் ஏப்ரலில் நாங்கள் வரும்போது there'll be a huge event. இந்த ஈவெண்ட்டுக்கு லால் சார் வராதது என்னோட மிஸ்டேக் தான். எதுக்குன்னா, நான் கரெக்டாக ஒரு வீட்டில் இருக்கிறவங்கள எப்பவுமே நம்ம அட்வான்டேஜாக எடுத்துன்னு இருப்போம். நான் லாஸ்ட் 10 days முன்னால் தான் லால் சார் ஃபோன் பண்ணி, அங்கிள் நீங்கள் வரணும். முன்னே நான் இங்கே இல்லை, ஐ எம் ஹியர் இன் பாம்பே, பட் மை பெஸ்ட் விஷஸ் ஆர் தேர். நான் திருப்பி சொன்னேன், இப்போவே சொல்கிறேன், நான் மார்ச் எண்டிங் திருப்பி ஏப்ரலில் there are 2 major events கேரளாவில், நீங்கள் கண்டிப்பாக வரணுன்ட்டு. those events are coming, no problem அவர் சொன்னார். ஸோ அவர் இல்லாத காரணத்துக்கு நான் தான் தப்பு பண்ணேன் லாஸ்ட் மினிட்ல சொன்னது. பட் he sends the best wishes to the entire கண்ணப்பா team. கண்ணப்பான்ற படம் நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஆடியோ புக்கில் சொல்லியிருக்கோம். இட்ஸ் பீன் மேட் குவைட் அ ஃபியூ டைம்ஸ்
இந்தியன் சினிமாவில். அதில் மென்ஷன் பண்ணது என்னென்னா, தமிழ்லேயும் ஒரு வாட்டி வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் கண்ணப்பான்ற படம் எடுத்தது 1938 கண்ணப்ப நாயனார் தமிழில் எடுத்திருக்காங்க. அந்த காப்பி இப்போ யார்கிட்டையும் இல்லை. நாங்கள்லாம் உலகத்துக்கெல்லாம் ஐயப்பன் கதையும் குருவாயூரும் கதையும் இங்கே மலையாளத்தில் எடுத்து டப் பண்ணி நாங்களாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சிவனுக்கு 63 நாயனார்ஸ் இருக்கிறாங்க. அதில் 10வது அவர் கண்ணப்பா. இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு கண்ணப்ப நாயனார் பற்றி சொல்கிற வாழ்ப்பு சிவன் எனக்கு கொடுத்துருக்காருன்னு நான் நம்புகிறேன். அதுக்காக தான் இந்த படத்தை நான் கொண்டு வந்து முன்னால் வைக்கிறேன். ஏப்ரல் 25 படம் ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாரும் பிளெஸிங்ஸும் சப்போர்ட் எனக்கு தேவை. முக்கியமாக நான் ரொம்ப நன்றி சொல்கிறது முகேஷ் சாருக்கு, எங்கள் டைரக்டருக்கு. எதுக்குன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மகாபாரதன்ற சீரீஸ் 2014 வந்தது மிகப்பெரியான ஹிட் ஆகிருக்கு. அவர் எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் நம்ம கண்ணப்பா தான். அண்ட் எனக்கு நான் எழுதின கதைக்கு அதுக்கு நியாயம் பண்ணது யாருன்னு நான் யோசிக்கும் போது, இவர் பேர் சொல்கிறது எங்கள் அப்பா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவரை போய் நான் அப்ரோச் பண்ணி, சார் நீங்கள் பண்ணோன்ட்டு கேட்டால் அவர் இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணி அதெல்லாம் ஸ்டீஃபனை ஒன்றும் கவர் படாதுங்க. அவருக்கு மேனர்ஸ் இல்லை, ஃபோனில் பேசினேன் இங்கே இல்லை எப்பவுமே. ஜஸ்ட் ஓகே. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் முகேஷ் ரோஷி. நான் சின்னப்பத்துலேருந்து அப்பா படத்தில் அவர் நடிக்க போது நான் பார்த்து வளர்ந்தவன். அவர் கூட இன்னைக்கு நான் நேராக நின்று சீன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அண்ட் நாட் மெனி ஆஃப் யூ நோ that the softest person on the set is Mr. Mukesh Roshi. Okay, he looks like one of the toughest men, but his heart is like a child. And I have to thank him immensely for flying all the way from Mumbai. When I requested him to come for the press meet, it's thank you for coming. I really appreciate your support for Kannappa. You're going to love his character in the movie, and so I want to thank every one of them. Let it be my good friend and brother Prabhas. I want to thank Mr. Akshay Kumar or Kajal Agarwal or Mr. Sarath Kumar. The last but not the least, one person who has changed the way நான் வாழ்க்கையை பார்க்கறதுனா, நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் பங்கால ஐடியல் இருப்பாங்க. நம்மெல்லாம் வளரும் போது நம்ம அப்பாவை பார்த்து அப்பா மாதிரி இருக்கணும், அப்பாவோட பெரியா இருக்கணும், அப்பா பிஹேவியர் தான் நம்ம எடுத்துப்போம். எனக்கு ஹீரோ என் ஐடியல் எங்க அப்பா தான். நெக்ஸ்ட் என்ன அவ்வளவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது லால் சார், லாலேட்டா. அவரு இந்தியாவில உலகத்துல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆக்டர். அவருக்கு இருக்கிற ஹம்பிள்னஸ், அவருக்கு இருக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷன் நான் வாழ்க்கையில மறக்க முடியாது. அண்ட் அவருக்கு இருக்கிற ஆட்டிடியூட் ஹேஸ் சேஞ்ச் த வே நான் வாழ்க்கையை பார்க்கறது. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலத்தில் நான் எது வேணாலும் யோசிச்சா, ஓகே லாலேட்டன் எப்படி பிஹேவ் பண்ணுவார், ஸோ வில் லால் அங்கிள் பிஹேவ் லைக் திஸ், வாட் வுட் பி ஹிஸ் ஆட்டிடியூட், அந்த மாதிரி யோசிச்சு பண்ணுறேன் நான் இப்போ. ஸோ அவர் பற்றி அவர் எப்படி இந்த படத்தை ஒத்துக்கிட்டாரு என்னன்றது நான் வரப்போகிற ஆடியோ லான்ச்சில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். Because that's a wonderful story, and the magnanimity of Mr. Mohanlal is something which has to be told to a larger audience at a bigger gathering, and I want to save that story for that special occasion. I thank you once again for having me, and of course Stephen spoke. Stephen எல்லாமே சொல்லியிருக்காரு எங்கள் ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சது. ஸ்டீஃபன் சொன்னது ஒன்று சொல்ல மறந்துட்டார். என்னன்னா, ஸ்டீஃபன் கிட்ட 2 ப்ராஜெக்ட்டுக்கு நான் கேட்டிருக்கேன். My wife is a Christian, and நான் ஸ்டீஃபன் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது சீக்ரெட் சான்ஸ் கேட்டுட்டு நான் நிறைய வாட்டி என்ன அந்த மாதிரி மியூசிக் வேணும் எனக்கு கண்ணப்பா அதுன்ட்டு நான் பேசியிருக்கோம். மை ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் வாஸ் இன் 2017 or 16 ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் நான் அவரை கூப்பிட்டுன்னு வந்து, நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி எனக்கு படம் இருக்குது பண்ணணும். ஓகே பண்ணலாம் அது இது. அதுக்கப்புறம் கேட்டேன் ரெண்டாவது ப்ராஜெக்ட் which I want to do it is
I want to produce in the songs on Jesus in Telugu, but in a very happy note. I wanted to do it. I wanted to give it as a gift to this generation. So I believe in all gods. So I wanted to collaborate with Stephen. Maybe after Lord Shiva's collaboration, it will be on Jesus. We'll be collaborating on. We don't know. It's all in God's hand, in the nature's hand. And you will be surprised. Stephen is a hidden gem. அவர் பண்ணுற பேக்ரவுண்ட் ஸ்கோர் கிட்ட இருந்து நாங்கள் எடுத்த அவர் கம்போஸ் பண்ண மியூசிக், அவர் ஃபர்ஸ்ட் சிவன் பற்றி பாட்டு லாஸ்ட் சாங் நான் இது ஒரு படம் வந்து ஒரு நாஸ்திகன் how he became God's greatest devotee is the journey of that guy, and lastly once he becomes God's devotee அவர் சிவன் மேல பாட்டு பாடுவார். Trust me, நான் இன்னைக்கும் எனக்கு எதனா கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்போது அந்த பாட்டை நான் கேட்டு நிற்பேன். அந்த பாட்டு இவர் கம்போஸ் பண்ணும்போது 7 minutes 15 seconds வந்துச்சு ஃபர்ஸ்ட். இது வந்து பிரபுதேவா சார் கொரியோகிராஃப் பண்ணார். பிரபுன்னா வந்து எனக்கு அண்ணா தான், அவர் முன்னால் வளர்ந்தவன். அவரை கம்போஸ் பண்ணும்போது ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அவர் வந்து பண்ண விஷயம் ரொம்ப பெருசாக இருக்குடா, அது கம்மி பண்ணண்டா, நீ அது இவ்வளோ லென்த்து பார்க்க மாட்டாங்க இந்த காலத்தில். அது ஸ்டீஃபனுக்கு ஃபோன் பண்ணி ஸ்டீஃபன் பிரபுவனை இப்படி சொல்கிறாரு, இஸ் காட் அ வேலிட் பாயிண்ட், யூ கான் ஹேவ் த சாங் ஃபார் 7.5 minutes either in the movie or in the audio. It's almost 2 times the song of what a general length is. Stephen was fighting with me to remain the length. He loved the song so much, but ultimately we had to do what is right for the movie, and the part konjam paadi varaikum tyagam pannada aachu. But and ரெண்டாவது ஸ்டீஃபனுக்கு இருக்கிற கடவுள் கொடுத்த ஒரு வாழ்ப்பு நான் ஸ்டீஃபனுக்கு சொன்னேன். இந்த ஸ்ரீகாளஹஸ்தி திருப்பதி கிட்ட இருக்கிற கோயில் பற்றி தான் இந்த படம். அங்கே இருக்கிற சிவனோட பெரிய பக்தன் கண்ணப்ப பற்றி தான். அந்த கோயில் ஸ்தல புராணம் பற்றி ஸ்டீஃபன் ஒரு பாட்டு பண்ணோம். அந்த பாட்டு பண்ணிட்ட அப்புறம் அந்த பாட்டு நாங்கள் அந்த கோயிலுக்கு நாங்கள் அங்கிட்டு கொடுக்க போகிறோம். அண்ட் அங்கே இருக்கிற பெரியவங்க பூஜாரிங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வரைக்கும் யாருமே ஸ்ரீகாளஹஸ்தி ஸ்தல புராணம் பண்ணல, இது டெய்லி நாங்கள் கோயிலில் போட்டுன்னு இருப்போம். ஸ்டீஃபனுக்கு இருக்கிற ஒரு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட், அந்த கோயில் நாமெல்லாம் போயிட்ட அப்புறம் கூட அந்த கோயில் இருக்கும், கடவுளை வேண்டின்னு இருப்பாங்க, எல்லாமே இருந்துன்னு இருக்கும். ஸ்டீஃபனோட மியூசிக் வில் பி டைம்லெஸ், and I'm really happy that I was able to facilitate that your music could be played in the temple forever. All the best, my brother. That's all God's divine blessing on me. I thank you, Stephen, and I thank every one of you for coming over here and supporting our film. I'll be coming and interacting with you more, and I pray and hope we have a very successful movie in Malayalam. Thank you so very much, sir, and all the